ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பூர்ஷி பிரியா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பனங்கிழங்கு எப்படி வளர வைக்கிறாங்க அப்படிங்கிறதான். இதுதான் பனம்பழம். இந்த பனம்பழத்தை மண்ணை வெட்டி அதை மேடை மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே இந்த பனம்பழத்தை அடுக்கி வச்சு ஒன்று பின்னாடி அடுக்கி வச்சு அவங்க பனங்கிழங்கு வளர வைக்கிறாங்க. ஸோ இது பனம்பழத்தை கையாலே, பழமாக இருக்கிறதால கையாலே அந்த மேலே கோம்பைன்னு சொல்லுவாங்க, அது பாருங்கள், அந்த குடுமி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கோம்பை அதை பிச்சு எரிஞ்சிட்டு அது பழுத்து இருக்கிறதால கையாலேயே அதை பிச்சு அதை ஒன்று பின்னாடி அந்த கொட்டைகளை அப்படியே அடுக்கி வச்சு மேலே மண் போட்டு மூடிடுறாங்க. இது பனை மரத்துலேருந்து நுங்குக்கு அப்புறம் பனங்காய் வளரும் இல்லையா, பனங்காய்க்கு அடுத்து பனம்பழம் ஸ்டேஜில் பழம் தானாக பழுத்து கீழே விழுந்துடும். ஸோ அதெல்லாம் சேகரித்து எடுத்து வச்சு ஒரு பக்கமாக போட்டு வச்சிடுறாங்க. அதை ஒரு நாள் எடுத்து இந்த மாதிரி மண்ணை நல்லா வெட்டி மேடை மாதிரி அமைச்சு, நல்லா வேர் விடணும் அப்படிங்கிறதுக்காக மேடை மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே இந்த பழத்தை வச்சு ஒன்று பின்னாடி ஒன்று நல்லா அடுக்கி மண்ணை போட்டு மூடிடுறாங்க. அது நல்ல ஒரு ஸ்டேஜ் மாதிரி அப்படியே மூடிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு அதை எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் தண்ணியெல்லாம் பாய்ச்சறது கிடையாது. அதை இயற்கையாகவே அப்படியே வளருது போல இருக்குது. அந்த ஈரமண் அங்கே தோண்டும் போது அது கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது, அதில் அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இதை மண்ணை போட்டு மூடிட்டு இதுக்காக அவங்க ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுறாங்க. 6 மாதம் கழித்து தான் இதை தோண்டி பார்ப்பாங்க. அப்போ கிழங்கு நல்லா வேர் விட்டு இருக்கும். ஸோ நம்ம 6 மாதம் கழித்து பார்ப்போம். 6 மாதம் ஆகிடுது. அதை பாருங்கள், அந்த பெரியவங்க அந்த கிழங்கை தோண்டி எடுக்கிறாங்க பாருங்கள். அது நல்லா அவங்க மண்ணை மேடை மாதிரி அமைச்சதுனால கிழங்கு நல்லா வேர் விட்டு போயிருக்கு, அடி ஆழம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதை அவங்க கையாலேயே அப்படி தோண்டி எடுக்கிறாங்க பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதுக்காக அவங்க 6 மாதம் கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள். அதை மூடிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறாங்க. அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த கொட்டை, அந்த பனங்கொட்டை, அது கூட அவங்க வீணாக்கிறது கிடையாது. அது அடுப்பு எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுப்பு எரிக்கும் போது இது நல்ல அந்த தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, கொட்டாங்கச்சி, அது மாதிரி நல்லா எரியுது. இங்கே பாருங்கள், அந்த கடப்பாறையை வச்சு லேசாக அதை கொத்தி கிழங்கு எதுவும் சேதம் ஆகாத அளவுக்கு அழகாக பேர்த்து அதை எடுத்துடுறாங்க. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்குக்காக அவங்க 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது மரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கொட்டைக்கு தக்கவாறு கிழங்கு நீளமாகவும் குட்டையாகவும் தடிமனாகவும் அது வளருது. ஸோ பாருங்கள், பனங்கிழங்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை கழுவி அதை கடைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களும் உண்டு, இல்லை வீட்லேயே வேக வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.